ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் தயிர் வடை. ஏன் இன்ஸ்டன்ட் தயிர் வடை அப்படின்னா, நீங்கள் உளுந்து ஊற வைக்க தேவையில்லை, மாவு அரைக்க வேண்டாம், வடை சுட வேண்டாம். சூப்பராக ஒரு தயிர் வடை ஜஸ்ட் 2 மினிட்ஸில். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பேசிக் தயிர் வடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், காரா பூந்தி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். ஸோ நம்ம வடை சுட போகிறதில்ல, அப்போ எதில் தயிர் வடை பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு எதுலேயும் இல்லை, ப்ரெட்டில் தான் நம்ம இன்றைக்கி தயிர் வடை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நான் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் பீசஸாக வடை சைஸுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதில் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டிலோட லிட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பீசஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பீசஸ் கட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான். நீங்கள் ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணால் போதும். மீன்வைல் தயிரில் வந்துட்டு நான் கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தயிர் வந்து கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா ப்ரெட் வந்து ரொம்ப சாகி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட தயிர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா பிளேட்டிங் பண்ணிடலாம். முதலே பண்ணி வைக்கக்கூடாது, இது டக்குன்னு சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக நான் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சைடும். பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் இந்த ப்ரெட்டை வச்சுருங்க. இது வந்து நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ பண்ணி கொடுங்க. முதலையெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஊறி போயிடும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ இப்போ ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கர்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இப்போ துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம காரா பூந்தி, இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக தான் வந்து காரா பூந்தி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இல்லைனா கார்ன்ஃப்ளேக்ஸ், வேறு ஏதாவது மிக்சர் அந்த மாதிரிலாம் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே லைட்டாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் தயிர் வடை பாருங்கள், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குவிக்காக பண்ணிடலாம். திடீர்னு யாராவது கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் குவிக்காக பண்ணி கொடுக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஆக்சுவல் தயிர் வடை மாதிரியே இருக்கும். நீங்கள் ப்ரெட்டுன்னு சொல்லலைன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ப்ரெட் ரொம்பலாம் சாகியாக இல்லை, லைட்டாக பாதி ஊறின மாதிரி இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரெட்டோட ஸ்வீட்னஸும் இருக்கிறதுனால ஸ்வீட், சால்ட்டி, ஸ்பைசின்னு எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.